நம்ம இந்த வீடியோவில் ரீமர் டீமர் டைமண்ட் ரியாக்ஷன் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ரீமர் டைமண்ட் ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ரியாக்ஷன் ஆல்கஹால் சாப்டரில். ஆல்கஹால் நமக்கு மொத்தமே 3 ரியாக்ஷன் தான் இருக்கும். நேமிங் ரியாக்ஷன் வந்து இருக்கும். ஒன்று ரீமர் டீமர் ரியாக்ஷன் அண்ட் வந்து கோல்ஃப் ரியாக்ஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் த வில்லியம்ஸ் ஈத்தர்சிந்தசிஸ். அந்த 3ல் இந்த ரியாக்ஷன் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரியாக்ஷன் நமக்கு வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபீனால். இது வந்து ஒரு அரோமேட்டிக் ஆல்கஹாலில் நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். அப்போ ஒரு பென்சின் ரிங் ட்ராப் பண்ணிட்டு மேலே வந்து நமக்கு வந்து ஒரு OH போட்டோம்னா ஸோ தட் இஸ் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீனால். இது நம்ம என்ன பண்ணுறோம்னா குளோரோஃபார்ம் வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். CHCl3 குளோரோஃபார்ம்ன்றது CHCl3 அப்புறம் ஒரு பேஸும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். அப்போ ஃபீனால் வந்து நமக்கு வந்து அசிடிக் நேச்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். அப்போ அந்த ஃபீனாலும் நமக்கு வந்து ஆசிடும் பேஸும் நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சால்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அது என்ன சால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ONA நமக்கு வந்து மாறுது. அது போக நம்ம என்ன பார்த்தீங்கன்னா இந்த குளோரோஃபார்ம் நமக்கு எப்படி மாறுது பார்த்தீங்கன்னா CHCl2 நமக்கு வந்து ஒரு இன்டர்மீடியட் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இது நமக்கு வந்து ஃபைனல் ப்ராடக்ட் வந்து கிடையாது. நமக்கு வந்து இதான் நமக்கு வந்து இன்டர்மீடியட். தென் இதை நம்ம மறுபடியும் என்ன பண்ண போறோம், மறுபடியும் நீங்கள் பேஸ் கூட நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆல்டிகைடாக வந்து நமக்கு வந்து மாறும். இந்த பென்சின் ரிங் வந்து நமக்கு என்ன இருக்கும் ONA ப்ளஸ் நமக்கு வந்து இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஆல்டிகைடாக வந்து நமக்கு வந்து மாறும். ஆல்டிகைடாக வந்து மாறும். தென் இதை ஹைட்ராலிஸ் பண்ணும்போது ஏன்னா ONA இருக்கு இல்லையா, சால்ட்டாக இருக்கு இல்லையா, அப்போ ஆசிட்டில் நீங்கள் ஹைட்ராலிஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா சாலிசில் ஆல்டிகைட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இங்கே ஒரு OH வந்து இருக்கும், இங்கே நமக்கு என்ன CH வந்து இருக்கும். இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா சாலிசில் ஆல்டிகைட் வந்து கிடைக்கும். இந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன். இதுக்குன்னு வந்து ஒரு தனியாக ஒரு மெக்கானிசம் வந்து இருக்குது. அந்த தனியாக ஒரு மெக்கானிசம் நான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். முதல் ஸ்டெப்பில் நடக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு வந்து இதுக்கு ரியாக்ஷன் மெக்கானிசம் வந்து இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா அந்த மெக்கானிசம் வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம சிம்பிளாக எப்படி நம்ம கோலை அச்சீவ் பண்ணுறதா நமக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் உங்களுக்கு போர்டு எக்ஸாம்லையோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லையோ அதோட ரியாக்ஷன் மெக்கானிசம் உங்களுக்கு வந்து கேட்க போகிறது கிடையாது. ஆனால் நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து இங்கே என்ன கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன டைப் ஆஃப் இன்டர்மீடியட் வந்து ஃபார்ம் ஆகும், என்ன டைப் ஆஃப் வந்து கார்பனை வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா கார்பனை பேஸ் பண்ணி நிறைய இன்டர்மீடியட் வந்து இருக்குது. என்ன ஃபார்ம் ஆகலாம், கார்பன் ரேடிக்கல் வந்து ஃபார்ம் ஆகலாம், கார்பன் கேட்டைன் வந்து ஃபார்ம் ஆகலாம், கார்பன் ஆனைன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி வந்து ஃபார்ம் ஆகும். அது என்ன பார்த்தீங்கன்னா கார்பன் 2 லோன் பேட்டர்ன்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இங்கே ஒரு குளோரின் வந்து இருக்கும், இந்த ஒரு குளோரின் வந்து இருக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா இந்த கார்பன் மேலே 2 லோன் பேட்டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா கார்பீன் வந்து நமக்கு சொல்லுவாங்க. அப்போ இதில் ஃபார்ம் ஆகக்கூடிய கார்பன் இன்டர்மீடியட் என்ன பார்த்தீங்கன்னா கார்பீன். அப்போ உங்களுக்கு வந்து MCQல கேட்கலாம், அது ரேடிக்கலா இல்லை கேட்டையானா ஆனையானா இல்லை கார்பீனான்னு கேட்டாங்கன்னா இது பேர் டைக்ளோரோ கார்பீன். இங்கே ஃபார்ம் ஆகக்கூடிய இன்டர்மீடியட்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பீன் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். இந்த ஒன்று மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொஸ்டின் கேட்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மற்றபடி மெக்கானிக்ஸை பேஸ் பண்ணி வேற எந்த கொஸ்டினுமே கேட்கறது வந்து பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து ரீமர் ரியாக்ஷன் மட்டும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுங்க. சாலிசில் ஆல்டிகைட் வந்து நமக்கு வந்து எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்கன்றது மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. மெக்கானிக்ஸ் வந்து நீங்கள் லேர்ன் பண்ண அவசியம் வந்து கிடையாது.